வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்மடுவெண்டா அறியப்பட்ட ஒரு பிரதேசம். கல்மடுவில் நாவலடி என்ற நாவல் நகர் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். கல்மடு நாவல் நகர் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதற்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள், எங்களுடைய சேனலை நீங்கள் நல்லா பகிர்றீர்கள், கமெண்ட்ஸ் பண்ணுறீர்கள், இன்னும் அதிகமாக பகிர வேணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வழங்கி வருகிற ஆதரவுக்கும் முதல் உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நல்ல அபிப்பிராயங்கள் எழுதுகிறீர்கள், தொடர்ந்து எழுதுங்கோ. எல்லோருக்கும் நான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி எல்லோருக்கும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கட்டும். அது இன்றைக்கு இந்த நாவல் நகரில் நாங்கள் வந்திருக்கிறோம். என்னென்னா, ஆரம்பங்களில் இருந்த முன்னாள் போராளிகள், அதாவது முதல் இந்தியன் அமைதிப்படை காலங்களில் இருந்து ஆரம்பங்களில் செயல்பட்ட அந்த பழைய மூத்த போராளிகள் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு மக்கள் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருக்கணும். இதில் சில இடங்களில் வித்தியாசமான சந்திப்புகள் இந்த புனித பூமி மக்கள் கட்சிக்கு மக்கள் கொடுத்து வருகிற ஆதரவில் இன்றைக்கு இங்கே வரவேற்பு நடனம் ஒன்று நடைபெற்று, அந்த வரவேற்பு நடனத்தோட இந்த புனித பூமி மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள், தலைவர்களை, அமைப்பாளர்களை, ஊடக பேச்சாளர்களை அழைக்க போயினோம். அப்போ இந்த விடயத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடம் திரும்பவும் சொல்கிறோம், கல்மடு நாவல் நகர். இதில் முழுக்க ஆரம்பங்களில் இருந்து விடுதலை போராட்டத்துக்காக செயல்பட்ட முன்னாள் போராளிகளும் அதுக்கு ஆதரவு வழங்கின மக்களும் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் உள்ளே போய் இந்த மக்கள் சந்திப்பு எப்படி இருக்க போதும், மக்கள் சந்திப்பில் இந்த புனித பூமி மக்கள் கட்சியின் தலைவர்கள், செயலாளர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள், மக்களுக்கு எப்படியான வழிநடத்தல்களை ஏற்பாடு செய்கிறார்கள்ன்றதை தான் மக்களுக்கு எங்களை காணொளி மூலம் நாங்கள் கொண்டு வர போகிறோம். பாருங்க உறவுகளே, நாங்கள் இந்த காணொளிக்குள்ளே போவோம். இப்பொழுது புனித பூமி மக்கள் கட்சியின் தலைவர்கள், யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர் அருணன், ஸ்ரீநாத். அப்போ இங்கே இந்த நாங்கள் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மூத்த முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் கை கொடுத்து சிநேகபூர்வமாக அவர்களை அழைச்சி கொண்டு வருகின்றார்கள். அந்த நிகழ்வோடு வரவேற்பு நடனம் இடம்பெறும். இப்பொழுது மக்கள் விமர்சையாக ஒரு வித்தியாசமான முறையில் அழைச்சி கொண்டு வருகிறோம். அப்போ இந்த நிகழ்வு ஒரு வெயில் காலமாக இருக்கிறபடியினால் வரவேற்போடு கொண்டு வர முடியாமல் இப்போ வரவேற்பு நடனம் இங்கே ஆயத்தமான நிலையில் இருக்கிறது. நிகழ்வுகளை தொடர்ந்து சந்திப்போம். மண்ணிலே நடந்த அவலங்கள், அந்த அவலங்களை நினைத்து கூடி பார்க்க முடியாது. என அமைதிப்படை என்ற பெயரில் இங்கு வருகின்ற அந்த இந்திய படைகள் எமது மக்கள் மீது கொடூரமான முறையிலே பல தாக்குதல்களை செய்து டேங்கி, அதாவது எமது உறவுகளை வீதியிலே படுக்க வைத்து விட்டு அவர்களுக்கு மேலே டேங்கியால் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட வேதனையான சம்பவங்கள் எல்லாம் எமது மண்ணை, எமது மனதை உருக்கியது. அந்த காலப்பகுதியிலே எமது போராளிகள், இங்கே பொறுப்பாளராக இருக்கின்ற ஜேம்ஸ் அண்ணனோடு இங்கு வருகின்ற போராளிகளை பாதுகாத்து அவர்களை உணவு வழங்கி பாதுகாத்தது எமது பகுதியில் இருக்கின்ற எமது மக்கள். ஏனென்றால் எங்கள் போராளிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பாதுகாத்து, அந்த நேரத்திலே இன்று வரை அந்த முன்னாள் போராளியாக இருந்து இங்கு வருகின்றிருக்கின்ற ஜேம்சன் அவர்கள் புனித பூமி மக்கள் கட்சியினை ஆரம்பித்த இந்த விடயத்தை அறிந்து நாங்களும் இவர்களை இங்கு அழைத்து எங்களுடைய பகுதியிலும் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய சேவைகள் எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்று அவர்களை அழைத்து இருக்கின்றோம். ஸ்ரீநாதன் அவர்களையும் இங்கு தனது கருத்துக்களை வழங்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். இந்த புனித பூமி மக்கள் கட்சி என்ற எங்களுடைய கட்சியை பற்றி நாங்கள் முதல் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த கட்சி சார்பாக நீங்கள் யோசிப்பியல்
கிட்டத்தட்ட ஆயுத போராட்டத்துக்குள்ளே வளர்ந்த நாங்கள் அரசியல் போராளிகளையும் எங்களுடைய இராணுவ கட்டமைப்பு சண்டைக்கு நின்ற போராளிகளையும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவர் அவருடைய வளர்ப்பில் முழு ஆக்களும் வளர்ந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு கட்சிகளை இந்த செயல்பாடுகளையும் இணைக்க உங்களுக்கிடையே நீங்கள் ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும். அதை விட அவருடைய செயல்பாடுகளை பார்த்து பக்கி தலைகுனியக்கூடிய மாதிரி அளவுக்கு எல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களோடு தான் நாங்களும் இருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இப்போ மக்களோடு மக்களாக நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் போராட்டம் மௌனிக்கப்பட்டு முள்ளிவாய்க்காலுகளால் சொப்பிங் பேக்கோட போன நாங்கள் திரும்ப இப்படி இருக்க எங்களுக்கு அதுக்கு பிறகு எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ தேர்தல்கள், எத்தனையோ விதமான எம்பிமார்கள் கட்சியில் இருக்கிறார்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறத நாங்கள் நம்பி இப்போது நாங்கள் அதே லெவலில் தான் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு முன்னேற்றம் எங்கள்ட அரசியல் வேலை திட்டம் என்றாலும் சரி அல்லது அரசியல் நிலைப்பாடில் என்று ஒன்றாலும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இப்போவும் சாதாரண நிலையில் தான் இருக்கிறோம். எங்கள் மக்களுக்குள்ள அந்த வேரூன்றி இருக்கிற அந்த ஒரு அநீதியான செயற்பாடுகள், போதை வஸ்துகள், அப்படியான நிறைய பிரச்சனைகளுக்களால் எங்களுடைய மக்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காண்டி நாங்கள் இந்த புனித பூமி மக்கள் கட்சி என்ற கட்சியை அரசாங்கத்தில் பதிவு செய்து நாங்கள் இப்போ மக்களுக்குள்ள வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இந்த கட்சி மக்களுக்குள்ள வேலை செய்யணுமென்றது, மக்களுக்குள்ள நாங்கள் முந்தி எப்படி எங்களுடைய தலைமையால் அரசியல் பணியை செய்தோமோ அதே மாதிரி மக்களுக்குள்ள நாங்கள் முதற்கட்டமாக மக்களுக்கு இறங்கி மக்களுடைய பொருளாதார கஷ்டம் என்றாலும் சரி அல்லது இந்த போதை வஸ்து இந்த சீரழிஞ்ச செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இருந்து மக்களை பாதுகாக்கணும். அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் மக்களுக்குள்ள இறங்கி மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும், மக்களை ஒரு நல்ல வழிக்கு பாதைக்கு கொண்டு போகணுமென்றது தான் எங்களுடைய வேலை திட்டம். இங்கே கலந்து கொண்டுள்ள என் உயிரிலும் மேலான ஈழதேச பாசமிகு மக்களே, எங்கள் கட்சியின் தலைவர் அவர்களே, என் சக போராளிகளே அனைவருக்கும் புனித பூமி மக்கள் கட்சியின் சார்பில் எனது இந்த நேர வணக்கம். மேலே இந்த கிராமங்கள் நாங்கள் இந்த கிராமங்களில் வாழ்ந்த போராடிய நகர்ந்த காலங்களை நினைவுபடுத்துகிற மாதிரியே இன்னமும் அப்படியே இருக்குது. இங்கே சமாதானம், யுத்தம் முடிஞ்சிருக்கு, நிறைய வளர்ச்சிகள் இருக்குது, தார் ரோடுகள், கார்பரேட்டுகள்னு நிறைய எல்லாம் வந்தாலும் இந்த கிராமங்களை பார்த்தா தான் தெரியும் அவர்களுடைய வளர்ச்சிகள் எந்த பக்கத்தில் இருக்குண்டு. நான் நினைக்கிறேன் 90 பகுதிகளில் நான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ இருந்த மாதிரியே இந்த பகுதி இருக்குது, எந்த மாற்றத்தையும் காணக்கூடியதாக இல்லை. கொஞ்சம் மேலே போனால் தான் கொஞ்சம் காப்பெட் போட்டு வச்சுக்கிறான். நாங்கள் கதைக்க போகிறத ஒரு கோடு அடித்து நான் பேசுகிற பேச்சு இங்கால போகுதா அங்கால வருதா இல்லை நேராக போகுதா அது பிடிஏக்களை மாட்டிடுமான்னு ஜோதிச்சு கதைக்கிற கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு பாட்டை படித்தா கூட அவர் பிடிஏக்களை தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு தம்பி காய்ச்சி கொண்டு தான் வைக்க போகிறாங்களா, 6 மாதம் போகிறோமோ 1 வருஷம் போகிறோமோ இப்போ இதில் காய்ச்சி கொண்டு வந்தார். நான் பார்த்தேன், உண்மைதான். பிடிஏ சட்டம் பயங்கரவாத சட்டத்தில் நானும் இருந்தேன். 3 மாதமாக முதல் 21 மாதம் போடுவான். இப்போ இந்த அடுத்த மாதம் போடுவேன். எப்படியும் 4 வருஷம் உள்ளே இருந்தால் வந்தனால எங்களுக்கு தெரியும் இந்த சட்டங்கள். நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அப்படித்தான் எல்லாமே செய்து நாங்கள் இந்த எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த வடிவேல் சொல்லுவார், என்னன்றா எல்லாரும் அடித்தாலும் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி தான் அடி வாங்குகிறோம். எல்லாவும் செய்யலாம் அவங்கள வச்சு, நல்லா வச்சு செய்யலாம் அவங்கள. அந்த அளவுக்கு தான் நாங்கள் இப்போ முதுகெலும்பு இல்லாத மனிதர்களாக இருக்கிறோம். என்ற எங்களை வாட்சி அரசியல்வாதிகளும் அப்படி என்ன செய்தாலும் அவையிலும் ஆமா போடக்கூடிய கணக்கெல்லாம் நிற்கணும். ஆனால் இந்த நாட்டில் சட்டம் இருக்குது. இந்த நாட்டை ஆளுற ஜனாதிபதியும் வெகுஜன எழுச்சிகள் ஊடாகத்தான் வளர்ந்தவைகள். அவர்களும் ஆயுத போராட்டம் நடத்தினவை, அவைகளுக்கும் பிடிஏ பாய்ஞ்சது. அவரும் விலங்கோட தான் தாப்பண்ட செத்த வீட்டுக்கு போனவர். அவரும் போராட்டங்களோட தான் வளர்ந்தவைகள். அவையரும் இந்த மக்களை சந்திக்கிறார்கள். சாதாரணமாக அவைகள் போராட்டத்துக்கு எந்த வேலையில் சந்திரிகா அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்காட்டி அவை இப்போயும் பயங்கரவாதி தான். அவாக்கு சந்திரிகா பொருள் பொது மன்னிப்பு வழங்கி கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கட்சியை வளர்த்து இன்றைக்கு நாடு ஆண்டு கொண்டிருக்கணும். இப்போ இருக்கிற கட்சியின் நிலைமை ஆடு என்ன செய்கிறது, தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இன்றைக்கு அந்த பையனை பிடிச்சி வந்து வச்சுக்கிறாங்க. உங்களுடைய அந்த கனவுகள் மெய்ப்படும்.
அது மெய்ப்படாமல் போகாது. எங்கேயோ ஒரு நீதி எங்களுக்கு வந்தே தீரும். அது ஏதோ ஒரு தாமதப்படும், நீதி தாமதப்படும், ஆனால் நீதி கிடைக்கும். நாங்கள் வெல்லுவோம், நிச்சயமாக வெல்லுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இன்றும் இருக்கிறது. இந்த கட்சிக்கு எங்களுடைய தலைவர் வைத்த பேரே அதுதான், புனித பூமி. இது புனித பூமி. நாங்கள் மன்னாரில் நின்றாலும், மட்டக்களப்பில் நின்றான, யாழ்ப்பாணத்தில் நின்றான, திருவண்ணாமலையில் நின்றான, அது புனித பூமி. உங்களுடைய பிள்ளைகளின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பூமி. அந்த பூமியினுடைய கட்சி தான் இது. நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம். அந்த மாவீரர்களுடைய சாட்சியாக சொல்லுகின்றேன், ஜனநாயக வழியில் நாங்கள் வெல்லுவோம். அந்த மாவீரர்களுடைய ஆணையாக, அவர்களுடைய மூச்சின் வெளிப்பாடாக, இங்கே கைகளை இழந்து நிற்கின்ற என்னுடைய சகோதரன் சகோதரியின் சாட்சியாக இந்த மண், இந்த புனித பூமி வெற்றி அடையும். ஆக்கிரமிப்படை இங்கிருந்த காலப்பகுதியிலே பாதுகாத்து, அந்த நேரத்திலே பாதுகாத்த அந்த பொக்கிஷமாக இருக்கின்ற புனித பூமி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற இந்த காடுகள் மேடுகள் இந்த பத்தைகள் அனைத்திலும் ஓடி ஒளிந்து மீண்டும் எமது மத்தியிலே வந்து இங்கு இந்த கட்சியை உருவாக்கி இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு பணியை செய்ய வேண்டிய நம்பிக்கையோடு எங்கள் வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஜேம்சன் அவர்களை கருத்துக்கள் வழங்குமாறு உங்களை அன்போடு வந்து நிகழ்வுக்கு வந்திருக்கும் எங்களின் உயிரிலும் மேலான எமது தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த கிராமத்தில் இப்போ நான் நின்று கதைக்கிற இடம் வந்து சரியான இறுக்கமான காடு, இதுக்குள்ளே மனிதரே நுழையில்லாத காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் இந்திய இராணுவத்தின் காலத்தில் எந்த உயிர் வந்து பாதுகாக்கப்பட்ட காடு. இந்த மக்கள் இப்போ நான் உங்களை பார்க்க எனக்கு பெரும் இவ்வளோ மன சந்தோஷப்படுறேன். நான் ஒருபடி உணவுக்கு இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணி குடிக்க இல்லாமல், படுத்துறங்க இடம் இல்லாமல் நான் இந்த காட்டுக்கு அலைஞ்ச போது இங்கே இருக்கிற மகள் முன்னுக்கெல்லாம் சாட்சிக்கு ஆகல் இருக்கணும். உயிருக்கு இந்த உயிர் எப்போ போகும்னு தெரியாமல் நான் ஒரு காலடியும் தூக்கி வச்ச இடம் இந்த இடம். அந்த இடத்துல நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு முன்னு கதைக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒருபடி சோறு எங்களோட மக்கள் எனக்கு கையில் தந்துட்டும் எனக்கு சொல்லிக்கணும், ஓடி போய் காட்டுக்கு வச்சு சாப்பிடுங்கோ, வச்சு சாப்பிடுவோம். நான் அந்த காடு தான் இந்த காடு. இன்றைக்கு இந்த காட்டில் நான் உங்களோட பப்ளிக்காக இருந்து சாப்பிட போகிறேன். அந்த நிலைமை இந்த உருவாகிருக்கு. இன்றைக்கு 30 வருஷம் விடவழி போனாலும் அந்த நிலைமை இங்கே உருவாக்கி தந்திருக்கு. நான் இது ஏன் சொல்கிறேன்னாண்டா, ஒரு மக்களுக்கான ஒரு பயணத்தை வலிக்கிற எந்த ஒரு மக்கள் நலன் விரும்பிகளாக இருந்தாலும் அவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடிச்சவர்களாக இருக்க வேணும். அப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன பற்றி சொல்ல வேண்டியதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு கஷ்ட துன்பங்கள் பட்டு கூட இந்த காட்டுக்குள்ளே இருந்து நான் பிறகு மிச்சத்தை கதைக்க வரேன். காட்டுக்குள்ளே இருந்து நான் யுத்தத்தில் இந்திய இராணுவத்தால் தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக இருந்தபோது நான் அந்த காட்டுக்கு தனியாக தான் 6-7 மாதம் வாழ்ந்தேன். எனக்கண்டு தனியாக ஒரு ரவுண்டப்பட்ட இந்திய இராணுவம் போட்டு என்ன இந்த காட்டை விட்டு நெருக்கி கொண்டு ஊர்மனைக்கு இறக்கி போட்டான். ஊர்மனைக்கு இறக்குனா அவ்வளோ பக்கத்தில் அந்த ஊர்மனை இருக்குது, வீடும் இருக்குது, ஆக்களும் இருக்குது, எல்லாரும் இருக்குன்னா இந்த வீக்கெல்லாம் தெரியும். அப்போ நான் போய் ஊர்மனைக்கு இறங்கின போது எனக்கு நிறைய இராணுவம் என்னை கலைச்சி சுட்ட வழியால் இந்த களத்தில் இந்த சைலர் குப்பி எங்கே கலண்டு கொடுத்தோட எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரு ஊர்மனைகளை போய் அதில் நாகம்மா டீச்சர்னு சொல்லி அவையில வீடு அழகரத்தின மகள், அவையில மகள் பாயசிரியர் போய் இருக்கிறான். அப்போ நான் போய் அங்கே போகும் அவையில விட்டே சுற்றி இராணுவம் படுத்திருக்கு. அப்போ நான் எனக்கு இயலாமல் தண்ணி இல்லை களைச்சி போனேன். அப்போ நான் போய் டீச்சர்கிட்ட வளவுக்குள்ளே போனேன். அப்போ போக டீச்சர் என்ன சொன்னால் அதை சுற்றி ஆமி படுத்திருக்கிறான், நீங்கள் வாராண்டு. அப்போ என்னால் வேலாது. அப்போ என்னட்ட கைத்துப்பாக்கி இருந்தது 3 ரவை தான் இருந்தது என்னட்ட. அப்போ நான் குப்பி என்னோடய சைனட் பில் இல்லைன்ற படிக்கா நான் அந்த 3 ரவையில் எனக்கு கொண்டு எதிரிக்கு 2 வச்சுக்கண்டு அப்போ நான் டீச்சர் சொல்கிறேன், நான் பின்னால் ஓட போகிறேன். அப்போ டீச்சர் ஓட வேண்டாம், நீ இந்த சமையல் கிச்சனுக்குள்ளே போய் 2 நிறுத்துறாங்க. அப்போ நான் அந்த சமையல் கிச்சனில் போய் இருந்தால் கன நேரமாக இருக்க அந்த இராணுவம் என்னையே குறி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நான் அந்த செத்தேன்ற ஓட்டைக்கார பார்த்துக்கிட்டே நிற்கிறேன், இராணுவம் என்னையே குறி வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ நான் இவன் உள்ளுக்கு வர போகிறான்ட்டு நான் பின்னால் ஓடுறது தான் ரெடியாக இருக்கேன். டீச்சர் வந்து என்ன சொன்னால், ஒன்றுக்கும் யோசிக்காத நான் ஒன்றும் பாதுகாக்கிறேன் சொல்லி போட்டு தன்னை மகளை கொண்டு தன்னை பக்கத்தை இருத்தி தன்னை குங்குமப்பட்ட அவன் மகளுக்கு வச்சு ஏன்னா பக்கத்தை இருத்தி விட்டோம். அப்போ நான் உள்ளுக்கு இருக்க இராணுவம் வந்தான். இராணுவம் வந்து கேட்க அவன் சொன்னால் தன்னை கணவன். அப்போ எனக்கு ஒரு மஜ்ஜம் இருந்தது களத்தில், அந்த மஜ்ஜத்தை கேட்டு ரோட்டில் போகிறாங்களுக்கு அடிக்கிறான், தெரியாதவட்டு கேட்டு அடிக்கிறான். அப்போ நான் அந்த மஜ்ஜத்தை மறைச்சிக்கிட்டு அங்கே இருந்தேன். வந்து பார்த்துட்டு அவனை சோடியில் கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டான். இப்போ நான் சொல்கிறேன்டா, ஒரு கோழி குஞ்சை தாய் எப்படி செட்டைக்கில் வச்சுருக்குமோ
அப்படித்தான் இந்த ஏரியா மக்கள் என்ன வச்சிருந்தது. நான் அந்த நன்றி கடன் தான் நான் சொல்கிறேன். நானே போயிட்டு வரலாறு இல்லாத வீரத்தை தீரத்தை சொல்ல வரையில் மக்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக்காண்டி நான் சொல்லணும். உங்களுக்கு விளை சமுதாயத்துக்கு தெரியாதபடியாக சொல்லணும்னாங்க தான் சொல்கிறேன். இதே மாதிரி இதே ஏரியாவில் என்ன சொல்கிறதுக்கு 30 இந்தியா ஸ்பெஷல் குரூப்பாக கொண்டு என்ன ராமநாதபுரம் பள்ளிக்கூடத்தில் வச்சு என்ன ரவுண்ட் அப்படிங்கிற சுட்டவன் அந்த போட்டோதாசன் போய் இருக்கிறார். அவர் தான் எனக்கு நான் போய்கின்றிருக்க ஆமி வளைச்சி கிடந்தவன். அப்போ நான் போய்கின்றிருக்க போட்டோதாசன் சந்தையில் நின்று எனக்கு கையால் இப்படி ஒரு சைகை இப்படி காட்டுறேன். இந்த இப்போ அவர் போயிருக்கிறார் வரைச்சினால வரையில. அப்போ அவரை பார்த்துட்டு நான் ஃப்ரீ பார்த்தேன். நானும் ஃபுல்லாக படுத்து கிடந்தவன். அதில் 30 பேரும் என்ன அந்த தானாவரம் அந்த பாடசாலை பக்கத்தை வச்சு 30 பேரை சுட்டவன். எனக்கு சூடு பிடிக்கல. என்னதுக்கு சூடு பிடிக்கல தெரியாது. சூடு பிடிக்கல நான் தப்பிட்டேன். நான் தப்பி ஓடிட்டேன். அப்போ அந்த ஏன் சொல்கிறேன்னா இந்த கிராமத்து மக்கள் எங்களை எப்படி பாதுகாத்தவை எங்களை எப்படி வளர்த்த வேண்டும் சொல்கிறேன் நான். அப்போ அந்த அடிப்படையில் சரி அதை விடுவோம். இப்போ நாங்கள் 17 வருஷ காலமாக நாங்கள் போர் முடிச்சு 17 வருஷம் முடியுது. அப்போ நாங்கள் இந்த அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் இருந்தோம். இப்போ அரசியல் வாழ்க்கையில் வந்து இப்போ இத்தனை அரசியல்வாதிகள் இந்த மக்களுக்கான தீர்வுகளை வழங்க போகிறோம், மக்களுக்கான இன்னல்களை தீர்க்க போகிறோம்ட்டு அவ்வளோ பேர் வலிக்கிட்டு எல்லோரும் மக்கள் எல்லாம் பார்க்க போட்டு பார்லிமெண்ட்டு போனாங்க. இன்றைக்கு மட்டும் மக்களின் அபிலாசைகள் எதுவும் நிறைவேறப்பட்ட மாதிரி இல்லை. எங்கட மக்களுக்கு இந்திய தேவையோ அண்டைய தேவையோ எங்கட மக்களுக்கு தேவை நிரந்தர உரிமை, நிரந்தர தீர்வு, நிரந்தர வாழ்வுரிமை. எங்களுக்கு மானம் மரியாதை நிரந்தர தீர்வு அதுதான் எங்கட மக்களுக்கு தேவை. எங்கட மக்களுக்கு அரிசி மூடை மாமூடை சீனி மூடை எல்லாம் தேவையில்லை. எங்கட மக்கள் அதுக்கு அடிமையாக இல்லை. நாங்கள் எங்கட மக்களின் வரலாறு வந்து இன்றைக்கு 30 வருஷத்துக்கு மேலாக எங்கட மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கட மக்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு எங்கட மரியாதையை பாதுகாக்கக்கூடிய மாதிரியான வாழ்வுரிமை எங்களுக்கு தேவை. இதை வந்து எந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு மாறி வந்து எந்த அரசாங்கமும் தமிழ் மக்களின் நலனை தீர்த்த மாதிரி இல்லை, தீர்க்க போகிறதும் இல்லை. அதுக்கு உதவி போகிற எங்கட அரசியல்வாதிகள் நான் பேரை சொல்ல விரும்பல. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எங்களோட உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். அந்த அரசியல்வாதிகளும் அதுக்கு துணை போகிறது. ஒரு மாதம் பாலிவேலில் கத்திவினம், அடுத்த மாதம் சுருட்டி போட்டு பொக்கெட்டுக்க வச்ச உடனே வாயை பொத்திக்கிட்டு வந்துவிடணும். இது நீங்களே கூட கண்ணூடாக பார்த்துருப்பீங்க. இதை நாங்கள் பார்த்துட்டு நீண்ட காலமாக நாங்கள் போராடி உங்களுக்கு இந்த உடம்புல உள்ள காயங்கள் வடுக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். நாங்கள் ஏலாமல் பார்த்துட்டு நாங்கள் ஏலாமல் கடைசியாக நாங்கள் ஒரு ஜனநாயக வழியில் இந்த கட்சியை நாங்கள் அமைச்சு மக்களுக்கு நாங்கள் ஒரு சேவை செய்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம். இதில் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன அன்பாகவும் தன்மையாக கேட்டுக்கொள்கிறேன்னாடா எல்லா மக்களும் உணர்வு ரீதியாக எங்களோட கட்சிக்கு எல்லாரும் ஒற்றுமையாக எங்களுக்கு ஆதரவு தரணும். இப்போ இன்றைக்கு இந்த கிராமத்தில் நீங்கள் எங்களை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு எங்களை கருத்துக்கள் கேட்டுருக்கீர்கள். இப்போ நாங்கள் இந்த கருத்து வந்து உங்கள் மக்கள் சார்ந்த நலனுக்காண்டியாக கதைக்கிறோம். ஒன்று இளம் சமுதாயம், எங்கள் இளம் சமுதாயத்தை நீங்கள் எல்லோரும் வந்து பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், 3 பேர் உங்களை குழந்தை குட்டி பிள்ளைகள் இருக்குது. இந்த கருத்தை வடிவாக கேளுங்க. இளம் சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு திட்டமிட்டு தீய சக்திகள் செயல்படுது. இதை நீங்கள் உங்களோட மனதில் ஒரு 10 நிமிஷமாக சிந்திக்கும். கணக்கப்பட்டால் 10 நிமிஷமாக சிந்திக்கும். என்னடா எங்களோட இளம் சமுதாயத்தை போத பஸ்டில் இளம் சமுதாயத்தை சீரழிச்சு கொண்டு போயிடும். இது யுத்தத்தை விட மோசம். எங்களோட மக்கள் 1000 கிலோ குண்டை தாங்கினவை, 1000 கிலோ குண்டை தாங்கின எங்களோட மக்கள், எங்களோட மக்களுக்கு யுத்தம் பெரிய பிரச்சனை இல்லை. அதை விட இன்றைக்கு 1000 கிலோ குண்டு போடைகளையும் தாய் பிள்ளைக்கு பால் கொடுத்தோன்னா இருக்காது, அலுவலக பிள்ளைக்கு சோறு தினம் இருக்காது. அதை விட இன்றைக்கு இந்த போத பஸ்டால பிள்ளைக்கு தாய் சோறு தீர்த்தினார். வீட்டில் பெரிய கணக்கலம், வீட்டில் பிரச்சனை, போத பஸ்ட்டு செய்கிற வேலை. இதை வந்து திட்டமிட்டு செய்யணும். நாங்கள் இதை தீர்க்கணுமெண்டா என்ன சொல்கிறோம், எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஒருமித்த குரலாக நாங்கள் நின்றமாக இருந்தால் இந்த எங்களோட இளம் சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்கலாம். இல்லாட்டி நாங்கள் இளம் சமுதாயம் சீரழிஞ்சு போகும். எங்களோட வீராசாரத்தில் அடிப்படையில் குறைஞ்சி போத வருஷத்தில் அழிஞ்சு போடுவாங்க. அப்போ எங்களோட நியாய நீதியை கேட்க உரிமையை கேட்க ஆக்கள் இல்லை தானே. அதுதான் இவங்க திட்டம். இது வந்து யுத்தத்தை விட பெரும் மோசமான ஒரு செயல்பாடான திட்டம். இதுக்கு ஒரு சில அரசியல்வாதிகளும் துணை போயிடும். உண்மையில் கூட ஜேபியின் பொதுச் செயலாளர் டிவின் சில்வா யாழ்ப்பாணத்தில் ஒரு அலுவலகம் திறந்து வச்சு போட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழ் மக்களுக்கு சரியான அரசியல்வாதிகள் இல்லை, உங்களை பார்க்க ஒருத்தரும் இல்லை, நீங்கள் எல்லாம் எம்பிபி கட்சியோட வாங்கன்னு அவர் கேட்குறாரு. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, சரி அவர் கேட்டது நான் குற்றமாக சொல்லலை, அவர் அரசியல்வாதி, அவர் கேட்குறாரு, நாங்கள் குற்றமாக சொல்லலாது, அவர் அரசாங்கம், ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால்
அவர் எப்படி கதைக்கிறார் தானே. இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதிகள் இவ்வளோ பேர் அங்கே இருக்குது. இன்றைக்கு இந்த பாட்டை படித்த சங்கீதனை படிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க பயங்கர சட்டத்திட்டு. அப்போ தமிழ் மக்களில் கரிசனை காட்டின டிவின்னு சொல்லி அப்போ குரல் கொடுத்துக்கலாமே இல்லையா. இதுவாக நான் தமிழ் மக்களை எங்களோட ஒன்றா சேர சொல்லிக்கிறோம். நீங்கள் சங்கீதனை விடுங்கோ, மற்றது அரசியல் கைதிகளை விடுங்கோ, அதாவது செய்ய மாட்டேங்க. அதே என்னன்னா தமிழ் மக்களை தங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கத்தான் அவருடைய நோக்கம். அதான் அவருடைய நோக்கம். இதை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் விளங்கிக் கொள்வோம். என்னென்னா எங்களோட மக்களின் உரிமை தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு அரிசி முடையும் மாமுடையும் தண்டியில் மாவு கொடுத்து போடுவான், அரைக்கில் அரிசி கொடுத்து போடுவோம். அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட இனம் ஒழுங்காக வாழணும். எங்களோட இளம் சமுதாயம் கௌரவத்தோட படித்து நல்லா வாழணும் தான் எங்களோட நோக்கம். வேறு கட்சிகளும் இருக்குது. நான் கட்சியை குறை சொல்ல வர இல்லை. நீங்கள் சரியான இலக்கை நீங்கள் தெரிஞ்செடுக்கணும். சரியான இலக்கை தெரிஞ்செடுத்து நாங்கள் யாரோட நிற்கணும். உங்களுக்கு ஒரு தெரியும், நாங்கள் விலை போவோ, எங்களுக்கு விலை போய் இல்லாட்டி அவன்கிட்ட காசு கொண்டவோ இல்லாட்டி அவனுடைய தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் உங்களோட முன்னுக்கு உங்களோட உயிரை பாதுகாக்க சொல்லி நின்றாங்களா நாங்கள் நீங்களாம் எங்களை உயிரை பாதுகாத்து விட்டார். உங்களுக்கு தான் உரிமை இருக்குது எங்களை இப்படி கேட்குறது. நாங்கள் நாளைக்கு ஒரு தவறு விட்டால் நீங்கள் தட்டி கேட்கலாம். நாங்கள் நேரவே சொல்கிறோம், இங்கே வாங்க நீங்கள் புரிதொகுமை கட்சி நீங்கள் இப்படி செய்கிறீங்க, அது கூட உறுப்பினர்களால் செய்தால் நாங்கள் அது நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த இந்த கட்சியானது மக்கள் இந்த அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய மாதிரியான வழிமுறையை நாங்கள் மேற்கொள்வோம். இதுக்கு மக்களின் ஆதரவு. இதே இடத்துல முன்னாள் போராளிகள் இன்றைக்கு எல்லா இடம் இருக்கணும். கஷ்டங்கள் படிக்கணும், துன்பங்கள் படிக்கணும், நாங்கள் அறிகிறோம் கொள்கிறோம். எங்கள்கிட்ட தற்போது நிலப்பாடு இந்த கட்சியை கட்டியளிப்பு ஒரு இறுக்கமான ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர எங்களோட நோக்கம். மக்களுக்கு உங்களுக்கும் கணக்கு பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் வாழ்வார பிரச்சனை கணக்கு பிரச்சனை இருக்குது. நாங்கள் எல்லாம் தெரியாதாக்கள்ல தெரியும் மக்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் இந்த கட்சியை நாங்கள் ஒரு பலமாக நின்றால் தானே நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்போ நான் என்னால் தூக்கக்கூடிய பார்த்து தானே நான் தூக்கலாம். அப்போ நான் அதுக்கு முதல் தூக்கலாம் பார்த்து தூக்க நிற்கலாம். அதுபோல் உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் பலமாக நாங்கள் எல்லா மாவட்டங்களும் நாங்கள் இறுக்கமாக வந்துட்டால் நாங்கள் இன்றைக்கு வந்த மாதிரி நாங்கள் பிறகு உங்களோட ஏரியாவுக்கு வருவோம். உங்களை என்னென்ன கஷ்டம் விடுவாங்க, இந்த பேர் சொன்ன வேலை அப்படியான வேலையில் செய்வோம். அதெல்லாம் நாங்கள் நோக்கமாக செய்வோம். அப்போ நாங்கள் இதே சார்ந்த திரும்ப இருக்கா சொல்கிறோம். அதை உணர்வாக முன்னாள் போராளிகள் அனைவரும் எங்களுக்கு கிளிநொச்சியில் எங்களோட அலுவலகம் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் எங்களோட சேர்ந்து ஜனநாயக வழியில் நாங்கள் இந்த மக்களுக்கான பயணியை எடுத்து செல்றதுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தனீங்கள், அங்கவீனம் இழந்தனீங்கள், நீங்கள் உறவுகள் இழந்தனீங்கள், எங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் என்னத்துக்காக நாங்கள் இந்த வரிகளை தாங்கினோமோ அதே வழி தான் எங்களுக்கு இப்போ இருக்குது. இப்போ ஆயுதம் இல்லை. ஜனநாயக வழிமுறையில் நாங்கள் அதை செய்கிறதுக்கு அனைத்து போராளிகளும் ஒன்றிணைந்து எங்களோட கட்சியில் இணைந்து அங்கத்தவர ஆகி நீங்கள் சேர்ந்து மக்களுக்கு பணியாற்றணும் என்று கேட்டுக்கொண்டு நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறது. இதுவரை நேரமும் எமது புனித பூமி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜேம்சன் அவர்கள் தனது கருத்துக்களை வழங்கினார். குத்துப்பட்டு வளர்ந்த நானும் ஜேம்சனையும் இப்போ என்னுடைய கண்முன்னுக்கு வந்து நிற்கிற அவரை பார்க்கவே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். இவ்வளோ ஒரு நிலப்பாட்டுக்கு இந்த மனுஷன் உயிரோடு வந்திருக்குன்றதை நான் சிந்திக்கிறேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்கிறது தான் இதில் வந்திருக்கிறேன். பிரச்சனை ஒன்று அந்த தம்பி சொன்னார் நாங்கள் தோர்த்துட்டோம் உண்டு. யாழ் மாவட்ட அமைப்பாளர் சொன்னார் நாங்கள் தோர்த்துட்டோம் உண்டு. அது எவனும் என்ன கொண்டு போய் சுடலாம், அதில் மாற்றம் இல்லை. நாங்கள் தோற்கவில்லை. இப்போ வெற்றிக்கு அறிகுறி. நாங்கள் ஒரு காலமும் தோற்கவில்லை. இப்போ எங்களோட வெற்றிக்கு அறிகுறி. ஏன்னா உலகம் முழுக்க எங்களுடைய காற்று அடிக்குது, சுற்றி அடிக்குது, சுற்றி உலகம் முழுக்க அடிக்குது. ஒவ்வொரு ஃபோனையும் எடுத்து கிண்டி பாருங்கள், உங்களுக்கு முழு சரித்திரம் உங்களுக்கு விளங்கும். ஆயுத போராட்டம் நாங்கள் எடுக்கல, எங்களுக்கு தேவையில்லை ஆயுத போராட்டம். கொஞ்ச நாள் எங்களுடைய தலைவர் எடுத்தது உண்மைதான். அதுக்கு அடக்கி முடிஞ்சது. இப்போ எங்களுக்கு அமின்சோலையில் ஒரு போராட்டம் தான் எங்களுக்கு நடைபெறுது.